بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். தமிழகத்திலே இந்த தௌஹீத் எழுச்சி 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வேரூன்ற துவங்கிய பொழுது இரு அறிஞர்கள்தான் இந்த கொள்கையை தமிழகம் முழுவதும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஷாஃபி அல்லது ஹனஃபி என்று சொல்லப்படுகிற மதுஹப் கூடாரங்களில் இருந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படை மூல ஆதாரங்கள் திருமறை குர்ஆன் மற்றும் குர்ஆனுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான நபிமொழிகள் தான் என்பதை உணர்ந்தவர்கள் அந்த மதுஹப் என்கிற வேலியை உடைத்து அதிலிருந்து வெளியேறி வந்தார்கள். தர்கா வழிபாட்டிலே மூழ்கி கிடந்த இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த தௌஹீதினுடைய பேரறிஞர்களுடைய முயற்சியால் அந்த மக்கள் சுவனத்தை நோக்கிய தன்னுடைய பயணத்தை அமைத்தார்கள். ஆனால் ஒரு சில அறிஞர்களை கொண்டு இந்த பிரச்சார பயணத்தை நாம் தொடருவோமேயானால் இது பல தலைமுறைகளுக்கு இந்த சத்திய பிரச்சாரம் முறையாக சென்றடையாது என்கின்ற அந்த மூத்த அறிஞர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஷம்சுல்லுஹா ரஹ்மானி மற்றும் பல்வேறு இந்த ஜமாத்தினுடைய 30 ஆண்டு கால பிரச்சார களத்தை சந்தித்திருந்த மூத்த அறிஞர்களுடைய ஆலோசனைகள் ஒரு சமுதாயத்தில் அந்த சமுதாயம் நேர்வழி அடைவதும் அழிவு பாதையை நோக்கி பயணிப்பதும் அங்கே இருக்கின்ற ஆலிம்களை கொண்டுதான் அமைந்திருக்கின்றது என்பதை உணர்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி அறிவை ஒரேடியாக பறித்துவிட மாட்டான். வலாக்கின் யக்பிலுல் இல்ம பிகப்லில் உலமா, அறிஞர் பெருமக்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் கல்வி அறிவை மக்களிடமிருந்து அல்லாஹ் பறித்து விடுவான். பிறகு என்ன நடக்கும்? அறிஞர்கள் இல்லாமல் போனால் சத்திய மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி எடுத்துச் சொல்கின்ற ஆலிம்கள் மக்களிடத்திலே அரிதாகிவிட்டால் இத்தகதன்னாசு ரூசன் ஜுஹாலன், மக்கள் மடையர்களை எல்லாம் தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். கடைசியிலே அவர்களிடத்திலே போய் மார்க்க தீர்ப்பு கேட்பார்கள். அவர்கள் அறியாமையின் அடிப்படையில் மூடர்களாக தவறான மார்க்க தீர்ப்பை வழங்குவார்கள். அப்படி தவறான தீர்வுகளை வழங்கி தானும் வழிகட்டு மக்களையும் வழிகெடுத்து விடுவார்கள். எனவே இந்த ஒரு சில அறிஞர்களோடு இந்த பிரச்சார பயணம் முடிவடைந்து விடக்கூடாது. தமிழகத்திலே ஒரு ஆலமரத்தை போன்று நாம் ஒரு விதை நட வேண்டும். அது தமிழகம் முழுவதும் ஏராளமான ஆலிம்களை, ஆய்வாளர்களை, அறிஞர் பெருமக்களை உருவாக்க வேண்டும். அது எல்லா பட்டி தொட்டி கிராமங்கள் முழுக்க இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஆலிம்களாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். ஏன்?
ஒரு சமுதாயத்திலே சத்திய மார்க்கத்தை கற்றறிந்து ஆலிம் பெருமக்கள் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ் விதித்திருக்கின்ற கட்டளை. சூரா தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 122வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரே அடியாக களத்திலே வர வேண்டும் என்று இல்லை. ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபா, ஒவ்வொரு பிரிவுகளிலிருந்தும் ஒரு சாரார் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வர வேண்டும். லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தாக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலியுந்திரு கௌமஹும் இதா ரஜஊ இலைஹிம், இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள பயணம் செய்து வந்திருக்கிற இந்த குழு, இந்த சாரார், இந்த கூட்டம் மார்க்கத்தை கற்றுவிட்டதற்கு பிறகு தன்னுடைய ஆய்வுகள், தன்னுடைய அறிவு புலமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட செய்திகளை தன் சமுதாயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். சத்திய பாதையிலே அந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும். லஅல்லஹும் யஹ்தரூன், அப்படி இந்த அறிஞர்கள் வழிநடத்தினால் அந்த மக்கள் அந்த பாவத்திலிருந்து விலகி நரக படுகொலியிலிருந்து தன்னை காத்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சமுதாயத்திலே ஏகத்துவ கொள்கையை கற்றறிந்த ஆலிம்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கின்ற காரணத்தினாலும், ஆலிம்கள் குறைந்து போனால், ஆலிம்கள் சத்தியத்தை உள்ளது உள்ளபடி அறிந்து அறிவிக்கின்ற ஆலிம்கள் அழிந்து போனால் மக்கள் அழிவு பாதையை நோக்கி பயணிப்பார்கள் என்ற நபிகள் பெருமகனாருடைய முன்னறிவிப்பை கவனத்தில் கொண்டும், எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் காலகட்டத்திலே 70 இளைஞர்கள் இருந்தார்கள், திருமறையை கற்றறிந்தார்கள். எத்ததாரசூனஹு ஃபில் லைல், இரவிலே அதை ஓதி பார்ப்பார்கள், படித்து பார்ப்பார்கள், ஆய்வு செய்வார்கள், கலந்துரையாடுவார்கள். பகலிலே களப்பணி ஆற்றுவார்கள். இரவிலே மார்க்கப்பணி, பகலிலே சமுதாய பணி என்று களத்தில் சந்தித்த 70 இளைஞர்கள் ஒரு கட்டத்திலே கொல்லப்பட்ட பொழுது, இந்த சத்தியத்தை அறிந்திருக்கின்ற ஆலிம் கூட்டம், குர்ராக்கள், காரிகள், திருமறையை கற்றறிந்தவர்கள், மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் நிலையில் இருந்த அறிஞர்கள் கொல்லப்பட்டார்களே என்று நபிகள் பெருமகனார் கவலைப்பட்டு குனூத் ஓதினார்களே. ஒரு சமுதாயத்தில் இவர்களுடைய இழப்பு என்பது ஒட்டுமொத்த சமுதாயம் நரகத்தை நோக்கிய பயணத்தை துவக்கிவிடும் என்பதை அந்த நபிகளார் உணர்ந்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சந்திக்கிற பொழுது ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்திலே திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்த ஆலிம்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஆலிம்கள் கொல்லப்பட்டார்கள். திருமறையை மனனம் செய்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்படியே குறைந்து குறைந்து போனால் திருமறை எங்கே போகும்? என்ன செய்யலாம்? அபூபக்கர் கேட்கிறார். உமர் சொல்கிறார், ஒன்னு செய்யலாம், நாம திருமறை குர்ஆனை தொகுத்து விடலாமே. ஆங்காங்கே ஒவ்வொருவரிடமும் இருக்கின்ற வேத வரிகளை தொகுத்தால் என்ன? நபிகள் பெருமகனார் காலத்திலே காத்திபுல் வஹி இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி செய்தி வரும், எடுத்து எழுதிக் கொள்வார்கள். அப்துல்லா பின் உமர் மனப்பாடம் செய்து கொண்டார். அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் அவர் மனப்பாடம் செய்து கொண்டார். அப்துல்லா பின் மசூத் மனப்பாடம் செய்து கொண்டார். அப்துல்லா பின் அப்பாஸ் மனப்பாடம் செய்தார். ஆயிஷா, ஹப்சா, அபூபக்கர், உமர் நபிகளார் வாழ்கிற காலகட்டத்தில் இத்தனை பேர் மனனம் செய்திருக்கிறார்கள். ஸைத் பின் சாபித் அல் அன்சாரி என்கின்ற ஒரு நபித்தோழரை அனுப்பி ஆங்காங்கே தொகுக்கப்பட்டிருக்கின்ற வேத வரிகளை எல்லாம் ஒன்று திரட்டி ஆவணமாக்கினார்கள். அங்கே அறிஞர்களுடைய அந்த இழப்பினால் உமருக்கு ஏற்பட்ட கவலையின் வெளிப்பாடு இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் கோடான கோடி திருமறை குர்ஆன் தொகுக்கப்பட்ட நூலாக கையில் கிடைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, அபூபக்கர் காலத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, செய்த, அங்கீகரித்த எந்த செய்திகளையும் எழுத்து வடிவில் இல்லாத காலகட்டத்தின் பொழுது ஹதீசுகளின் பெயரால் ஒவ்வொருவரும் இட்டுக்கட்ட தொடங்குகிறார்கள். தன் மனம் போன போக்கிலே பேசுகிறார்கள், வாய்க்கு வந்தபடி உளறுகிறார்கள். தன்னுடைய பொருளாதாரத்திற்கு, தன்னுடைய வியாபாரத்திற்கு முன்னுரிமை கொடுத்து நபிகளாருடைய சொல்லை வளைத்து பேச ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சொரக்காய் வியாபாரி இருந்தால் அவன் பேசுகிறான், சொரக்காய் தின்னவன் சொர்க்கம் செல்வான், நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று பேசுவான். இப்படியாக இட்டுக்கட்டப்பட்ட பல்வேறு செய்திகள் நபிகள் நாயகத்தின் பெயரால் வருகிற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்பட்டார்கள்.
அடடா இப்படியே போயிருச்சுன்னு சொன்னா நபிகளாரின் பெயரால் கண்டதையும் பேசுவார்களே, அதை எழுதி வைத்தால் என்ன, நபிகளார் சொன்னது செய்தது அங்கீகரித்தது என்று அதை எழுத்துப்பூர்வமாக்கினால் என்ன என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். அது சிறியதொரு முயற்சியாக தொடங்கியது. ஆனாலும் கூட நபிகளார் காலத்திற்கு பிறகு ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு உமர் பின் அப்துல் அசீஸ் என்கிற ஒரு மன்னர் ஆட்சி செய்கிறார். அவருடைய காலத்தில் ஏராளமான செய்திகள் ஹதீசுகளின் பெயரால், நபிகளாரின் பெயரால் இட்டுக்கட்டப்பட ஆரம்பிக்கின்றது. எல்லோரும் உளர ஆரம்பித்து விடுகிறார்கள். இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். இஸ்லாத்தின் பெயரால் இல்லாத பொல்லாத செய்திகளை திணிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் கவலைப்பட்டார், இதே நிலை தொடர்ந்தால் அத்தனை மார்க்கத்திலும் களங்கம் ஏற்பட்டுவிடும். என்ன செய்யலாம்? ஹதீசுகளை தொகுக்க வேண்டும். அழையுங்கள், அறிஞர் பெருமக்களை கூப்பிடுங்கள், அனைவரையும் அழைத்து இந்த ஹதீசுகளை எழுத தொடங்குவோம். அபூபக்கர் எத்தனை செய்திகளை அறிவித்திருக்கின்றார், எழுதுங்கள். அபு ஹுரைரா எத்தனை செய்தி அறிவித்திருக்கிறார், எழுதுங்கள். ஆயிஷா அறிவித்த செய்திகள் என்ன, அப்துல்லா பின் உமர் அறிவித்த செய்திகள் என்ன என்று அவருடைய கவலையின் வெளிப்பாடு இன்றைய சமூகத்திலே, இந்த நூற்றாண்டிலே நாம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் திர்மிதி, சுனன் அபி தாவூத், இப்னு மாஜா, தாரகுத்னி, தாரமி, தபுரானி, அஹ்மது என்ற ஏராளமான ஹதீஸ் கரந்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறோமே. எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிஞர்கள் அழிந்து போனால் இந்த சமுதாயம் அழிவை நோக்கிவிடும் என்ற கவலை அந்த சமுதாயத்தில் உள்ள அல்லாஹுவை அஞ்சிய சமுதாயத்தில் தூரநோக்கோடு சிந்திக்கின்ற மறுமை வெற்றியை நோக்கி மக்களை அழைக்கின்ற அந்தந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சிலருடைய முயற்சியால் இன்றைக்கு திருமறை குர்ஆன் எழுத்து வடிவத்தில் இருக்கிறது, ஹதீசுகள் எழுத்து வடிவத்தில் இருக்கிறது, அதன் விரிவுரைகள் எழுத்து வடிவத்தில் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை மேற்கொண்ட மூத்த அறிஞர்கள், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த களத்திலே ஒரு 3 வகையான தலைமுறையினரை பார்த்து விடலாம். 30 ஆண்டுகளாக இந்த களத்தில் இருந்த ஷம்சுலுஹா ரஹ்மானி உள்ளிட்ட மூத்த அறிஞர்கள், அவர்கள் ஒரு செட். அதை அடுத்து MS சுலைமான், அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி, MI சுலைமான் அவர்கள் அடுத்த தலைமுறை. அவர்களை அடுத்தது அப்துல் நாசிர், அவர்களை அடுத்து அப்துல் கரீம். இப்படியாக அடுத்தடுத்து வருகின்ற இந்த வரிசையிலே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆலிம்களை உருவாக்க வேண்டும், ஆய்வாளர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும். ஏன் ஆலிம்கள் என்றால் ஏதோ 4 குர்ஆன் ஆயத்துகளை ஹதீசுகளை மனனம் செய்துவிட்டு அரை மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்துவார்களே, அதுவல்ல. எது சரியானது, எது தவறானது, எது சுன்னத்து, எது பிதஅத், எது ஏகத்துவம், எது ஷிர்க், எது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித் தராதது, எது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தது என்பதை அக்குவேராக, ஆணிவேராக, ஆதாரப்பூர்வமானது, பலவீனமானது என்று அனைத்து கிரந்தங்களையும் ஆய்வு செய்து எடுத்துச் சொல்லக்கூடிய ஆய்வாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அவர்களுடைய உழைப்பால், முயற்சியால், அல்லாஹ்வுடைய பேர் அருளால் 18 ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்த 2000வது ஆண்டில் நெல்லை மாவட்டம் கடையநல்லூரில் துவங்கியதுதான் இஸ்லாமிய கல்லூரி, அல் குல்லியத்துல் இஸ்லாமியா. பிறகு சில ஆண்டுகள் கழித்து நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு 18 ஆண்டுகள் நெருங்கிவிட்டது. தமிழகத்திலே ஒரு மையப்பகுதியிலே இந்த மதரசா அமைந்தால் எல்லா பகுதிகளில் இருந்தும் ஆலிம்கள் வருவார்களே, உருவாகுவார்களே, மக்கள் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்குமே என்பதற்காக முடிவு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த திருச்சியிலே அமையப்பட்டிருக்கிற இந்த கல்லூரி. இந்த கல்லூரி ஏகத்துவ களத்தில், ஏகத்துவ எழுச்சியில் என்ன பங்காற்றி இருக்கிறது? இந்த கல்லூரியிலே படித்த மாணவர்கள், இந்த கல்லூரியிலே பாடம் நடத்திய ஆசிரியர்கள் இந்த ஏகத்துவ புரட்சியிலே, எழுச்சியிலே அவர்களுடைய பங்கு என்ன, அல்லாஹ்வுடைய அருளால், அவனது நாட்டத்தால் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு பட்டியலிடுகிறேன். ஆய்வு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு வக்திலும் அவன் செயல்படுத்தக்கூடிய வணக்க வழிபாட்டை முடிவெடுக்கக்கூடியதுதான் ஆய்வு. இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்திலே சஹருடைய வேளையிலே நாகூர் ஹனீஃபாவினுடைய பாடல்களை ஒளிபரப்பிவிட்டு மக்களை எழுப்பிக் கொண்டிருந்த சமுதாயம் அந்த சஹருடைய வேளையிலே பாங்கு சொல்லி மக்களை எழுப்ப வேண்டும் என்ற நபி வழியை உயிர்ப்பித்ததன் விளைவு தமிழகத்திலே 800க்கும் மேற்பட்ட இந்த தௌஹீத் மர்கஸ்களில்
ஒவ்வொரு ரமலானிலும் அந்த சஹருடைய பாங்கு சொல்லப்படுகிறது. நாம் நோன்பு திறப்போம். என்ன சொல்லி திறந்திருக்கிறோம்? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக்க ஆமன்து வ அலைக்க தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து வ தகப்பல் மின்னி சொன்னோம். இந்த ஆய்வாளர்களுடைய முயற்சி, ஆய்வு செய்தார்கள். அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த செய்தி பலவீனம் என்பதை சுட்டி காண்பித்தார்கள். இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற தவறான தகவல் நீக்கப்பட்டது. இன்றைக்கு அத்தனை பேரும் அந்த துவாவை புறந்தள்ளி விட்டோம். அது துவா அல்ல, நபிகளார் சொல்லவில்லை. பிறகு ஒன்று வந்தது. நோன்பு திறந்து விட்டதற்கு பிறகு ஒரு துவா. என்ன? ஸஹபல் லமஉ வபத்தல்லத்தில் உருகு வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். தாகம் தணிந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலி கிடைத்துவிடும். ஓதினோம். இஸ்லாமிய கல்லூரியினுடைய அந்த ஆசிரியர்கள் குழு, மாணவர்கள், மூத்த மாணவர்கள் குழு இதை ஹதீசுகளை, அறிவிப்பாளர் தொடர்களை ஆய்வு செய்கிறார்கள். அதை ஆய்வுக்கு உட்படுத்துகிறார்கள். இல்லை, இதிலே பலவீனமான அறிவிப்பாளர்கள் இடம்பெறுகிறார்களே, நபிகளாரோடு தொடர்பு முறிந்ததாக அந்த செய்தி வந்திருக்கிறதே. எனவே நோன்பு திறந்ததற்கு பிறகு ஸஹபல் லமஉ என்று சொல்லப்படுகிற இந்த துவாவிற்கு ஆதாரம் இல்லை. என்ன செய்யலாம்? பொதுவாக உணவு சாப்பிட்டதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்போம். அல்ஹம்துலில்லாஹி கஸீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முஅத்தஇன் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா என்போம். உணவளித்தவருக்கு அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் என்போம். அதற்கு அனுமதி இருக்கிறதே தவிர இதற்கு அனுமதி இல்லை என்று இந்த குழு சொன்னது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஒவ்வொருவரும் தங்கள் வணக்கத்தில் எது சுன்னத் எது பிதாத் என்று பிரித்தார்கள். அந்த களத்தில் உள்ளதுதான் இந்த ஆய்வுக்குழு. இதன் விளைவாக இந்த தமிழகத்தில் இந்த இஸ்லாமிய கல்லூரியில் உருவான அந்த மாணவர்களும் சரி, அவர்களை உருவாக்கிய ஆசிரியர்களும் சரி, தமிழகம் முழுவதும் அன்றைய தினத்திலே, அன்றைய காலகட்டத்தில் 18 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 100 மர்க்கசுகள் இருந்தால் ஆச்சரியம். பேச்சாளர்களை வைத்து சரிகட்டி விடலாம். இன்றைக்கு 800 மர்க்கசுகள் வந்திருக்கிறது. 100, 200, 300, 400 என்று பெருக பெருக என்ன செய்யலாம்? இந்த கல்லூரி மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் ஒரு முடிவெடுக்கப்பட்டது. 4 ஆண்டு பாடத்திட்டத்தோடு சேர்த்து சேலத்திலே 2 ஆண்டு பாடத்திட்டத்தை ஆரம்பித்து அதன் மூலம் இந்த கல்லூரி மாணவர்கள் பிறகு ஆசிரியர்களாக உருவெடுக்கிறார்கள். அவர்களுடைய பாடத்திட்டத்தின் வழியில் 10க்கும் மேற்பட்ட ஆலிம்கள் உருவானார்கள். அதுவும் போதாது. என்ன செய்யலாம்? 6 மாத இஸ்லாமிய அடிப்படை போதனையை சொல்லிக் கொடுப்போம். ஜுமா உரையை நிகழ்த்துவதற்கு, மிகச் சரியான செய்திகளை எடுத்துச் சொல்வதற்கு, சரளமாக பேசுவதற்கு 6 மாத கல்வியை உருவாக்கலாம் என்று முடிவெடுத்தோம். இதே இஸ்லாமிய கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் கொண்ட குழு அந்த 6 மாத கல்வியின் மூலமாக தமிழகத்திலே 100க்கும் மேற்பட்ட அந்த பேச்சாளர்களை உருவாக்கியது. அதுவும் போதுமானதல்ல. 500, 600 மர்க்கசுகள் ஆகிவிட்டது. 700ஐ தொடுகிறது. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? 1 மாதம் இஸ்லாமிய பயிற்சி முகாம் நடத்துவோம். 30 நாள் பேச்சு பயிற்சி கொடுப்போம். ஒரு அரை மணி நேரம் ஜுமாவுடைய உரையை பேசக்கூடிய வகையில் ஆட்களை உருவாக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய கல்லூரி மாணவர்களும் ஆசிரியர்களும் அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களுடைய உருவாக்கம் தமிழகத்தில் 200க்கும் மேற்பட்ட அந்த பேச்சாளர்கள் உருவாக்கப்பட்டார்கள். இன்றைக்கு 800க்கும் மேற்பட்ட மர்க்கசுகளில் ஒவ்வொருவரும் ஜுமாவுடைய உரையை சந்திக்கிறார்கள் என்றால் அத்தனை பேருடைய அவர்களின் உருவாக்கத்திற்கு பின்னணியாக இருந்திருப்பது இந்த கல்லூரியாக இருக்கும். இது ஒரு பக்கம். நூல்கள் என்று வந்தால் நம் தமிழகத்திலே ஒவ்வொருவரும் தங்கள் வணக்க வழிபாடு என்று வருகிற பொழுது தொழுகை என்று வரும். தொழுகைன்னு புத்தகம் வந்தா என்ன? தொழுகை ஹனஃபி என்று போட்டிருப்பார்கள், தொழுகை ஷாஃபி என்று போட்டிருப்பார்கள். இதை மாற்றி அமைக்க வேண்டும். அது என்ன? தொழுகைன்னு போட்டுவிட்டு ஷாஃபி, தொழுகைன்னு போட்டுவிட்டு ஹனஃபி. அதை உடைத்தெறிய வேண்டும். நபி வழியில் தொழுகை சட்டங்கள். சல்லு கமா ராய்த்துமூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று நபிகள் பெருமகனார் சொன்னார்கள். நபிகளார் எப்படி தொழுதார்கள்? எப்படி உழு செய்தார்கள்? எப்படி குளிப்பு கடமை நிறைவேற்றினார்கள்? தொழுகையினுடைய சட்டங்கள் என்ன, நிபந்தனைகள் என்ன, தொழுகைக்கு முன்னால் பின்னால் ஓத வேண்டியவை என்ன என்று இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் அந்த குழுவால் தொகுக்கப்பட்ட நூல் இந்த தொழுகை சட்டம். அதே போல இன்ன பிற நூல்களை நான் வரிசையா பட்டியலிடுறேன். வணக்க வழிபாட்டில் ஒவ்வொரு விஷயங்களையும் மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். இந்த சமுதாயத்தில் தஸ்பீஹ் தொழுகை என்ற பெயரால் ஒரு பிதத், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத ஒரு செயல் இருக்கிறது. அதை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். தஸ்பீஹ் தொழுகை என்ற பெயரால் வருகிற செய்திகள் எல்லாம் பலவீனமானது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்ட நூல் தஸ்பீஹ் தொழுகை.
நபி வழியில் பெண்களுக்கான சட்டங்கள், ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிற சட்டங்கள் என்ன, மார்க்கத்தின் பெயரால் பெண்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற மூட பழக்கங்கள் என்ன என்பதை பிரித்தறிவிக்கின்ற புத்தகங்கள், பெண்கள் முகத்திரை அணியலாமா என்கின்ற ஒரு சட்டம், நபிகளாருடைய மனைமார்களுக்கு மட்டும் இருந்த பிரத்யோக சட்டத்தை இன்றைக்கு எல்லா பெண்களும் முகத்திரை அணிந்தே ஆக வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற தவறான கருத்தை உடைத்தெறிகின்ற ஒரு ஆய்வு கட்டுரை, அந்த தொகுப்பு நூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வணக்க வழிபாட்டில் ஒன்று, லட்சக்கணக்கிலே பொருளாதாரம் செலவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத முன்னோர்களின் பெயரால் நிறைவேற்றி விட்டு வருகின்ற ஹஜ் உம்ரா செயல் திட்டங்கள். இது ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல் திட்டங்களாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது ஹஜ் உம்ரா வழிகாட்டி என்ற நூல். இதல்லாம சமூக சீர்திருத்தங்கள் சம்பந்தமாக வரதட்சணை குறித்த ஒரு நூல், கிறிஸ்தவர்களிடத்திலே சத்திய இஸ்லாத்தை நோக்கி அவர்களை அழைக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இயேசுவின் சிலுவை மரணம் நிஜமா கற்பனையா என்கிற நூல், பைபிள் இறைவேதமா என்கிற நூல், மன்னரை சிந்தனையை பற்றி எடுத்துரைக்கும் வகையில் மாமரை கூறும் மன்னரை வேதனை என்கிற நூல். இதல்லாமல் ஹஜ் பெருநாளின் பொழுது நிறைவேற்றப்படுகின்ற குர்பானியினுடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான ஒரு நூல், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பிறகு அலிரலியல்லானவர்கள் காலத்தில் நடைபெற்றிருக்கின்ற யுத்தம், ஒரு கருத்து வேறுபாடால் நிகழ்ந்த சஹாபாக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மிகப்பெரிய சங்கடமான வரலாறு, ஹர்பலா வரலாறு, அது சம்பந்தமான ஒரு நூல். திருமறை குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் என்பதை உணர்த்தும் வகையிலான வான்மறை கூறும் வானியல் அற்புதம் என்ற நூல். சமுதாயத்தில் ஷபே பராத் என்ற பெயரால் பராத்து கந்தூரி என்று நடத்துவார்கள், ஷாபான் 15 சிறப்பு வழிபாடு நடத்துவார்கள், அது பிதஅத் என்று உணர்த்தும் புர்தாவும் பராத் இரவும் என்ற செய்தியில் சம்பந்தப்பட்ட நூல். இதல்லாமல் இறைவனுக்கு உருவம் உண்டா, உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவன் என்று நாகூர் ஹனீஃபா பாடிவிட்டார், அதனால் இறைவனுக்கு உருவம் இல்லை என்று சமுதாய மக்கள் விளங்கி கொண்டிருந்தார்கள். இறைவனுக்கு உருவம் இருக்கிறது, முகம் இருக்கிறது, கை இருக்கிறது, கண்கள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது, விரல்கள் இருக்கிறது, அவை அனைத்தையும் இறை நம்பிக்கையாளர்கள் சொர்க்கவாதிகள் இறைவனை நேரில் காண்பார்கள் என்ற கொள்கையை குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே உணர்த்துகின்ற ஒரு ஆய்வு கட்டுரை அடங்கிய நூல். இதல்லாமல் தமிழகம் முழுவதும் கோடை காலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைக்க வேண்டும், இளைஞர் சமுதாயத்தை இஸ்லாமிய தலைமுறையினராக உருவாக்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியருக்கு நடத்தப்படுகின்ற அந்த கோடை கால இஸ்லாமிய வகுப்பு என்பது தமிழகத்திலே சற்றற குறைய 70,000 80,000 மாணவர்கள் ஒரு வருஷத்தில் கற்றுக்கொள்வார்கள். ஒவ்வொரு கிளையிலையும் 50 100 என்று வருகிற பொழுது 80,000 90,000 பேர் படிக்கின்ற அந்த கல்விக்கு நாம் என்ன பாடத்திட்டம் அமைப்பது? இஸ்லாமிய கல்லூரியின் மாணவர்கள் ஒன்றிணைந்து உருவாக்கிய இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்கின்ற பாடத்திட்டம், அதில் ஏகத்துவம், இணை வைப்பு என்கின்ற கொள்கை சார்ந்த கட்டுரைகள், வரலாறு சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், அமல்களின் சிறப்பு சம்பந்தப்பட்ட கட்டுரைகள், பெண்களுக்குரிய சட்டங்கள் பற்றிய கட்டுரைகள், திருக்குர்ஆன் உருவாக்கப்பட்ட வரலாறு சம்பந்தப்பட்ட கட்டுரைகளை உள்ளடக்கி இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்ற நூலை தொகுத்தார்கள். இதல்லாமல் வகியில் ஒருபோதும் முரண்பாடு வராது, முரண்பட்டால் அது வகியாக இருக்காது என்ற மக்களிடத்திலே சலஃபுகள் என்ற பெயரால் ஒரு வழிகட்ட சமுதாயம் உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்றும் முன்னோர்களை பின்பற்ற வேண்டும் என்றும் குர்ஆன் ஹதீஸை தாண்டி சஹாபாக்களின் ஏகோபித்த கருத்து மார்க்கம் என்றும், இதல்லாமல் அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தால் அது குர்ஆனுக்கே முரண்பட்டாலும் கூட அதை கண்ணை மூடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வருகின்ற ஒரு குருட்டு கூட்டம், வழிகட்ட கூட்டத்திற்கு மிக தெளிவான வெளிச்சத்தை காட்டுகின்ற ஒரு நூலாக வகியில் முரண்பாடா என்கின்ற நூல் இஸ்லாமிய கல்லூரியினுடைய மாணவர்களால் உருவாக்கப்பட்டது. இதல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளும் நன்னடத்தைகளும் என்று ஷமாயிலு திர்மிதி என்று திருமிதி அவர்கள் எழுதிய நூலை முழுமையாக தமிழாக்கம் செய்து எம்ஐ சுலைமான் அவர்களால் எழுதப்பட்ட நூல். அப்துல் நாசிர் அவர்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்கள், பாதையின் ஒழுங்குகள், உணவின் ஒழுங்குகள், உடையின் ஒழுங்குகள், பேச்சின் ஒழுங்குகள், விளையாட்டின் ஒழுங்குகள் என்று பலதரப்பட்ட ஒழுங்குகளை எடுத்துரைக்கின்ற நூல். மழலை குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய பாடநூல் என்று பாகம் 1 பாகம் 2 என்கிற நூல். வாழும் தலைமுறையினருக்கு வாழ்க்கை வழிகாட்டி என்கிற நூல். இதல்லாமல் எங்களுடைய செட்டில் நாங்கள் 2000 துவங்கிய அந்த மதரசாவில் நான், சகோதரர் அப்துல் நாசிர், சகோதரர் பஷீர் அகமது சென்னையை சேர்ந்தவர், அதே சென்னையில் இன்றைக்கு தமிழகத்தில் இணையதளங்கள் வாயிலாக சத்திய இஸ்லாத்தை எடுத்துரைத்து கொண்டிருக்கிற ஏராளமான பணிகளை நம் ஜமாத் செய்கிறது. நம் ஜமாத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் tntj.net மற்றும் இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற இணையதளங்களை வடிவமைத்தவர் இந்த இஸ்லாமிய கல்லூரியினுடைய முதலாம்
பேட்சில் வெளிவந்த முகமது அப்பாஸ் என்கிற மாணவர். நாங்கள் ஒரு செட்டு, அதில் 80 பேர் படிப்பதற்கு சென்றோம். 4 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு 5 பேர் வெளியேறினோம். அதில் சகோதரர் பஷீர் அகமது, நான், அப்துல் நாசிர், முகமது அப்பாஸ் இருக்கிறாங்க. எம்எம் சைஃபுல்லா அவர்கள் கடையநல்லூரை சார்ந்தவர், அவர் எங்களோடு படித்தார். அவர் ஏற்கனவே திருச்சியில் அன்வாருல் ஹுதா என்கிற ஒரு மதரசாவில் படித்தார். சத்தியம் அங்கே சொல்லித்தரப்படவில்லை. பார்சி மொழியை படித்தார், திருக்குரானை மனப்பாடம் செய்தார். அந்த திருக்குரானை சிந்திக்க தூண்டி அந்த மதரசாக்கள் சொல்லித்தரவில்லை. திருக்குரான் சுன்னாவின் அடிப்படையிலே மார்க்க சட்டத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லித் தந்தார்கள். அதன் விளைவாக எங்கள் மதரசாவிற்கு வந்தார்கள், படித்தார்கள். அவர்கள் பல்வேறு நபிமொழி தொகுப்பு புத்தகங்களை வெளியிட்டார்கள். புகாரி, முஸ்லிம், நசை, திருமிதி, அபுதாவுத் என்கிற 5 நூட்களிலும் இடம்பெற்றிருக்கிற ஹதீசுகளை தமிழாக்கமாக கொண்டு வந்தார்கள். அவர் இறந்து விட்டார்கள். அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிய வேண்டும். இப்படியாக இஸ்லாமிய கல்லூரியினுடைய மாணவர் குழு, ஆசிரியர்கள் குழு ஏராளமான எழுத்துப் பணிகளில் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு ஆய்வுகளை கொடுத்திருக்கிறார்கள். இது இத்தோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ளப் போவது அல்ல. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால் 110 மாணவர்கள் இந்த கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தமிழகம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய இந்த குழு எதிர்வரும் காலங்களில் குறைந்தபட்சம் 500 தலைப்புகளில் ஆய்வு புத்தகங்களை இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு சத்திய பிரச்சாரத்தை மேடைகளில் முழங்குவதோடு நிறுத்திவிடாமல் இதை எதிர்த்து பேசக்கூடிய அசத்தியவாதிகளுக்கு முன்னால் சத்தியத்தை நெத்தியடி போல எடுத்துரைக்கின்ற விவாத களங்கள் என்று இருக்கிறது. அந்த விவாத களங்களை அல்லாஹ் சொல்கிறான், வஜாதில்ஹும் பில்லத்திஹி அஹ்சன், அழகிய முறையிலே தர்க்கம் செய்யுங்கள், சத்தியத்தை நிலைநிறுத்துங்கள் என்றான். அந்த நிலைநிறுத்தும் வகையில் ஆய்வாளர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய கல்லூரியில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலிம்கள், இந்த அறிஞர் பெருமக்கள், ஆசிரியர்கள், இவர்கள் தமிழகத்தில் கிறிஸ்தவர்களோடு விவாதம் செய்திருக்கிறார்கள். கபர் வணங்கிகள், சமாதி வழிபாட்டுக்காரர்கள், பரேலவிகளோடு விவாதம் செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய அடிப்படை 2ஆ 3ஆ என்று சொல்லி மதுகபுவாதிகளோடு விவாதம் செய்திருக்கிறார்கள். சலஃபு சாலிஹின் என்ற பெயரால் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்களோடு விவாதம் செய்திருக்கிறார்கள். அஹ்லே குர்ஆன் என்ற பெயரால் திருக்குரான் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய அந்த வழிகட்ட கூட்டத்தோடு விவாதம் செய்திருக்கிறார்கள். உலகத்தில் ஏதாவது ஒரு நாட்டில் பிறை தென்பட்டால் போதும், அதை வைத்து பெருநாள் கொண்டாடலாம் என்று சொல்லி சவுதி பிறையை சன்மார்க்கமாக எடுத்துக்கொண்டிருக்கிற ஜாக்கோடு விவாதம் செய்திருக்கிறார்கள். இதை அல்லாமல் பிறையை பார்க்கவே தேவையில்லை, விஞ்ஞானத்தின்படி முடிவெடுக்கலாம் என்று சொல்கின்ற அந்த ஹிஜ்ரா கமிட்டி என்ற கூட்டத்தோடு அவர்களோடு கலந்துரையாடல் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படி சத்தியத்தை உள்ளது உள்ளபடி விவாதம் செய்யக்கூடிய அறிஞர் பெருமக்களாக இந்த ஆய்வாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மாணவர்கள், இங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள், அவர்களுடைய எதிர்கால திட்டமாக எப்படி 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சில அறிஞர்கள் ஒரு ஆலமரத்தை கொண்ட ஒரு விதையை போட வேண்டும், அது எல்லா மக்களுக்கும் நிழலை தர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆய்வாளர்களை உருவாக்க அக்கறை கொண்டார்களோ, அதே போன்று இப்பொழுது இருக்கின்ற இந்த மாணவர்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலகட்டத்தில் ஒரு அப்ளிகேஷன் அனைவரிடத்திலும் மொபைல் போன்களில் டவுன்லோட் செய்து பார்க்கப்படுகிற வகையில் ஒரு அப்ளிகேஷன். அது என்ன? குறைந்தபட்சம் 500 தலைப்புகளான தமிழ் பயான்கள், அரபு குறிப்புகள் உள்ளடங்கிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இஸ்லாமிய கல்லூரியின் சார்பில் வெளியிடப்பட இருக்கின்ற ஒரு அப்ளிகேஷனை நாங்கள் தொகுத்து வெளியிடுவோம். அதிலே ஏராளமான சட்டத்திட்டங்களை, கேள்வி பதில்களை, பெண்களுக்குரிய சட்டங்களை, வாரிசுரிமை சட்டங்களை, ஹதீஸ் கலைகளை, குர்ஆன் விரிவுரைகளை, பல்வேறு நவீன கால பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த அப்ளிகேஷனை உருவாக்குவோம். இது அல்லாமல் இப்பொழுது இந்த மாணவர்கள் குழுவின் மூலமாக இனி வரும் காலகட்டங்களில் திருமறை குர்ஆன் தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த ஜமாத்தில் ஹதீஸ் மொழிபெயர்ப்புகள், சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், திருமிதி, அபுதாவுத், இப்னு மாஜா என்று அத்தனை ஹதீஸ் கிரந்தங்களை தமிழாக்கம் செய்து மக்களிடத்திலே சத்திய மார்க்கத்தை மிக இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை கையாளக்கூடிய வகையிலே உருவாக்கக்கூடிய பணியை நாங்கள் மேற்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இதல்லாமல் தமிழகத்தில் 800க்கும் மேற்பட்ட கிளைகளில் இன்றைக்கு ஜுமாவுடைய சொற்பொழிவை நிகழ்த்தி கொண்டிருக்கிற சகோதரர்கள், அவர்களால் 4 ஆண்டுகள் நேரத்தை ஒதுக்கி படிக்க முடியாமல், ஆனால் ஒரு ஆய்வாளராக ஆக வேண்டும் என்ற அக்கறையோடும் ஆர்வத்தோடும் இருக்கின்ற அந்த 800க்கும் நெருக்கமான பேச்சாளர்களை
ஒரு 2 ஆண்டுகளில் இன்ஷா அல்லாஹ் இந்த கல்லூரியின் மூலமாக அவர்களுக்கு சிறப்பு பாடத்திட்டங்களையும் பரீட்சை முறைகளையும் அமைத்து கொடுத்து 2 ஆண்டுகளில் 800 ஆய்வாளர்களை இந்த ஜமாத் அல்லாஹ்வுடைய பேரருளால் உருவாக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். முஸ்லிம்களாகவே வாழ்வோம், முஸ்லிம்களாகவே மரணிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.